ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, புத்தாண்டில் நாம் என்ன மாதிரியான சங்கல்பத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேரத்திற்கு தேவையான மிக அவசியமான கேள்வியாகவே அடியேன் இதனை பார்க்கிறேன். அதாவது பெரும்பாலும் எல்லோரும் பார்த்தோம்னா இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரும்பொழுது, நாளைக்கு ஆங்கில புத்தாண்டு என்பது பிறக்கிறது, இந்த நாளிலிருந்து நான் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு ராத்திரியோட சரிப்பா, இதுக்கப்புறம் நான் இதை செய்யவே கூடாது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதனை இவர்களே உணர்ந்திருக்கிறார்கள் தானே. ஒரு மது அருந்துவர் என்ன பண்ணுவா, இன்னைக்கு ராத்திரியோட சரி, நாளையிலிருந்து நான் மது அருந்த மாட்டேன். அதே மாதிரி தொடர்ந்து புகைப்பிடித்து கொண்டிருப்பவர் இன்றைக்கு இரவோடு சரி, நாளையிலிருந்து நான் புகைப்பிடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சங்கல்பத்தினை வைத்துக் கொள்வார்கள் தெரியுமா. கொஞ்ச நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு வாரம் காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே தவறினை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அது தவறு என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் தானே. இன்று வரை நான் அந்த தவறினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன், அந்த தவறினை நாளை முதல் செய்யக்கூடாது என்கின்ற அந்த சங்கல்பத்தினை இவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். அதனை நாளை முதல் என்று கருதுவதை விட அதை தவறு என்ற உணர்ந்த க்ஷணமே, இந்த நிமிடத்திலிருந்தே நான் அந்த தவறினை செய்யக்கூடாது, அதற்கான மன வலிமையை தா இறைவா என்று பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். சரி, குறிப்பாக நம்ம பொதுவான மனிதர்களுக்காக பேசுவோமே. ஒரு தவறெல்லாம் பண்ணலை, இருந்தாலும் புத்தாண்டு நாளன்று நான் எந்த தவறும் பண்ண மாட்டேன், நான் ஒரு டீ டோட்டலர் அப்படின்ற மாதிரிலாம், நான் ஒரு ஒழுக்க சீலன்கிற மாதிரிலாம் வச்சுருப்பா தெரியுமா. அவர்கள்லாம் என்ன பண்ணணும், நான் என்ன மாதிரியான சங்கல்பத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது புத்தாண்டு நாள் என்று மட்டுமல்ல, எப்பொழுதுமே இந்த சங்கல்பமானது, இந்த மன உறுதியானது, இப்பொழுது நான் எடுக்கின்ற இந்த உறுதிமொழியை தொடர்ந்து நான் பின்பற்றி வர வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையைத்தான் இறைவனிடத்திலே வைக்க வேண்டும். எப்படி எல்லோரிடத்திலும் நான் அன்பு செலுத்த வேண்டும், உயிர்களிடத்திலே அன்பினை செலுத்த வேண்டும். என்னுடைய மன வலிமை அல்லது மனோதிடம், உடல் வலிமையின் மூலமாக நான் ஒரு காரியத்தை சாதிப்பதை விட அன்பின் மூலமாக அந்த காரியத்தை சாதிக்க வேண்டும். அதற்குரிய மனப்பக்குவத்தை எனக்கு தா இறைவா என்ற அந்த சங்கல்பத்தினை நாம் மேற்கொள்ள வேண்டும். அன்பு என்பது எந்த இடத்திலே இருக்கிறதோ, மனதிலே கருணை என்பது எந்த இடத்திலே இருக்கிறதோ, அந்த இடத்திலே தானாகவே இறைவன் என்பவர் வந்து சேர்வார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லிட்டா. அன்பே கடவுள் என்று வரும் பொழுது அந்த அன்பு ஆனது என்றென்றும் என்னுடைய மனதிலே நிறைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் அந்த அன்பானது வெவ்வேறு விதமாக வெளிப்படும். அதாவது வாழ்க்கை துணை இடத்திலே அது காதலாக வெளிப்படும், பிள்ளைகளிடத்திலே அது பாசமாக வெளிப்படும், பெற்றோரிடத்திலே அவர்களுக்கு செய்கின்ற பணிவிடையின் மூலமாக வெளிப்படும், குருவினிடத்திலே மிகுந்த மரியாதையாக அந்த அன்பானது வெளிப்படும் அல்லவா. இப்படி எல்லோரிடத்திலும் நான் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். ஆத்திரம் என்பது என்னுடைய கண்களுக்கு வரக்கூடாது, கோபம் என்பது என்னுடைய கண்களை மறைக்கக்கூடாது. இந்த காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியங்களை நான் விட்டுவிட வேண்டும். இதெல்லாம் விட்டுட்டா மனுஷனே இல்லை, கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் என்னுடைய காமமானது மற்றவர்களை பாதித்து விடக்கூடாது. என்னுடைய குரோதமானது, எனக்கு வருகின்ற கோபமானது எந்த விதத்திலும் அடுத்தவர்களை பாதிப்பிற்கு உள்ளாக்கி விடக்கூடாது. என்னுடைய பேராசையின் மூலமாக வேறு யாரோ நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனத்தினை செலுத்த வேண்டும். நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு காலதாமதமாக போகிறோம்னு சொன்னால், அந்த கால தாமதத்தின் மூலமாக அடுத்தவர்கள் யாருமே பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பங்க்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவா. இந்த பங்க்சுவாலிட்டி என்பது கூட ஒரு ஒழுக்கத்தினுடைய அடையாளம் தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்றா இல்லையா. இந்த திருக்குறளை மனதிலே நிலை நிறுத்த வேண்டியது. என்றுமே நான் ஒழுக்க சீலனாக வாழ வேண்டும். அந்த ஒழுக்கத்தின் மூலமாக நான் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பின் மூலமாகத்தான் நான் என்னுடைய காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும். அந்த அன்பின் மூலமாக நான் வெற்றியினை பெற வேண்டும். அதே அன்பின் மூலமாக இறைவனினுடைய பாதங்களை சரணடைய வேண்டும் என்கின்ற அந்த சங்கல்பத்தினை நாம் எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும். அதே போல எனக்கு உண்டான மனநிலை போல எல்லோருமே அந்த அன்பினை மனதிலே கொண்டிருக்க வேண்டும். அதன் மூலமாக எல்லோரும் எப்பொழுதும்
எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்பதே நம்முடைய சங்கல்பமாக இருக்க வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.